அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 9/9/2024. சஷ்டி திதி இரவு 9:54 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் மாலை 6:02 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்த யோகம் மாலை 6:02 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும், துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? விவசாய பயிர்களுக்கு எருவிட, அரசு கடன் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, சொத்து விவகாரம் பேச, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பூவின் மொட்டுக்களைப் போல் மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்களைப் போல எப்போதும் சிரித்து கொண்டே இருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. மனசுக்குள்ளார எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் மற்றவங்க முன்னால் அதை காட்டிக்க மாட்டீங்க. யார் எப்போ கேட்டாலும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் தன்னை எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லது. இரவு அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் ஒரு பக்கம் கிடைக்குங்க. அதே நேரத்தில் கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ஆனால் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தை தூரத்துக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வியாபாரம் இன்னைக்கு சுமார் தான், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலேயும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளையும் கொஞ்சம் விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கடினமாக உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்களே வாழ்க்கையின் உச்சத்தை அடைகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கடின உழைப்பாளிகள் தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஆனால் இப்போ கவனமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எதில் இறங்கி போனோம்னா அதில் ஜெயிக்கலாம், எந்த துறையில் இறங்கினோம்னா அதில் பெருசாக வரலாம்
அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்காலத்தை யோசித்து பார்த்து அதற்கு தகுந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் கடினமாகவும் கவனமாகவும் உழைத்து முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் சகோதர வகையில் செலவுகள் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பாகப்பிரிவினைகள் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. யோகாதிபதிகள் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது, நிலம் வீடு சொத்து பத்துகள் வாங்கிறது விற்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு. பங்குதாரர்கள் வேலையாட்களை மாற்றலாமா ஒரு யோசனை மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சில புது பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை, கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை. ஆமாங்க, வாழ்க்கை அப்படின்னாலே சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அதே மாதிரி பாதை அப்படின்னாலே சின்ன சின்ன வளைவுகள் இருக்குங்க. ஆனால் அந்த வளைவுகளும் அந்த கவலைகளும் தான் வாழ்க்கையில் சில நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நெளிவு சுழிவுகளால் எல்லாவற்றையும் வெற்றி காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. தடங்களாகி நின்று போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஓய்வெடுக்கவே முடியலையே, தூங்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்கலையேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டி இருக்குங்க. வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. தைரியஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக தைரியமாக இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். உயரதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பேசுவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதீர்கள். மலரப்போகின்ற பூக்களுக்காக தண்ணீர் விடுங்கள். ஆமாங்க, கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டு புசு புசுன்னு பெருமூச்சு விடுறதில்ல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்ன அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. அவங்களுடைய தேவைக்கும் சிலதெல்லாம் தேவைப்படுது. அதனால் இருக்கிற வேலையோடு வேறு ஏதாவது நாம் சைடில் பிஸ்னஸ் பண்ணலாமா, சாயந்தர நேரத்தில் லீவு நாட்களில் ஏதாவது ரியல் எஸ்டேட் அது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பணம் போட்டு எதுலேயும் சிக்காமல் கமிஷன் புரோக்கரேஜ் வகையில் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
அதில் ஏதாவது உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தனாதிபதி சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு பலிதமாகுங்க. அரசியல்வாதிகள், அதுக்கடுத்து அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரிகள், இவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்திலேயும் சின்ன சின்னதாக தடங்கள் இருக்கும், போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருந்து பொறுமையாக இருந்து முடிவெடுத்து ஜெயிக்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நாம் வெற்றியடைய நமக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல்தான். ஆமாங்க, துணிச்சல் இருந்துட்டாலே எதை வேணாலும் செய்து முடிக்கலாங்க. அதனால தாங்க துணிவாக நின்று நீங்கள் போராடுவீங்க. எங்கே போனாலும் 4 பேரை அழைச்சிட்டு போகிறதுல எந்த பலனும் இல்லை. துணிவே துணை அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலோட எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியனை 7ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சனி பகவான் 7வது வீட்டில் உட்கார்ந்து பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. சில ரகசியங்களாகவே இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி உங்களை வணங்கிக்கிட்டு வாழ்த்திக்கிட்டு எல்லாம் ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு எதிராளியோட எதிரணியில் போய் சேர்ந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நாம் அவரை நம்பி சொல்லிட்டோமேன்னு நீங்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ரகசியங்களை பாதுகாக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எதிர்கேள்வி எதுவும் கேட்டுன்னு இருக்காதீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்க கேட்ட பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு இருந்துவிட்டால் கஷ்டங்கள் கூட இஷ்டங்கள் ஆகிவிடும். ஆமாங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு தைரியம் சொல்கிறதுக்கு பக்கத்துணையாக யாராவது இருந்துட்டால் போதுங்க. பெரிய விஷயங்கள், முடிக்க முடியாத சவாலான விஷயங்களை கூட கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார வெளியில் சொல்லிக்க முடியாமல் மனசுக்குள்ள
மனசுக்குள்ளாரே வச்சிருந்து தேம்பி கொண்டிருந்த சில விஷயங்களை இன்றைக்கி வெளிப்படையாக பேசி எல்லா வகையிலும் சமாதானமாவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் புதுசாக தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்க. கடை கூட புதுசு பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி லாபமும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட இவங்களுக்காக உழைச்சது போதும், வேறு ஒரு வேலை பார்க்கலாம், இல்லைன்னா நாமே புதுசாக ஏதாவது தொடங்கலாம், சின்ன முதலீடாக இருந்தாலும் பரவாயில்ல, புது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அப்போதுதான் அந்த பாதையில் போட்டிகளோ பொறாமைகளோ இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க எளிதாக எல்லோரும் தேர்ந்தெடுக்கக்கூடியதை நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு யாரெல்லாம் எதையெல்லாம் ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அதை கையில் எடுத்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே செலவுகள், அலைச்சல்கள், சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபம், குடும்பத்தில் சின்ன சலசலப்பு இப்படியே ஓடின்னு இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் காலை 11:28 பிறகு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க. காலையில் 11:28 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு, 2வது வீட்டுக்கு வராரு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பேசினாலும் அது எல்லாராலையும் மதிக்கப்படும், எல்லாராலும் கேட்கப்படும். நீங்கள் சொல்கிறதையும் எல்லாருமே கேட்டுப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சாயந்தரம் எல்லாமே சரியாயிடுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியும். வெளிவட்டாரத்திலேயும் நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் சின்னதாக சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் அதெல்லாமே கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சீக்கிரமாகவே வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை எதிர்கொள்ள தெரியவில்லை. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. பெரிய ஜாம்பவான்கள்ட்டெல்லாம் நீங்கள் மோதுவீங்க, வழக்காடுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க. ஆனால் சின்னதாக இருக்கிறவங்கள்ட்ட சின்ன விஷயங்களில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதனால தாங்க இப்போல்லாம் எல்லா விஷயத்துலையுமே இப்போ நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரே மாதிரி கவனம்தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஒட்டுமொத்த கவனத்துடன் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. காலையில் 11:28 உங்கள் ராசிக்குள்ளார இருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். அப்படி இப்படியுமா உங்களை பற்றி யாராவது சொன்னால் கூட அதெல்லாம் நேரில் போய் கேட்டுன்னு இருக்க வேண்டாம். அவங்களே சொல்லி அவங்களே அப்புறம் முடித்து அவங்களே அப்புறம் அதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. காலையில் 11:28 மாலை
மாலை 6:02 வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மாலை 6:02 அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை பகைச்சிக்காதீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது அவங்க பங்குக்கு சொல்லி வைப்பாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள்னு எல்லாரையுமே நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யாரையும் பழிவாங்க வேண்டாம். முதிர்ந்த பழங்கள் தாமாக மரத்திலிருந்து உதிர்வதைப் போல, இலைகள் மரத்திலிருந்து விழுவதைப் போல காலமும் கடவுளும் அவர்களை தண்டிப்பார்கள். அதனால் யாரையும் பழிவாங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் கொள்கை. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க பண்ணுறாங்க. நாம் ஏன் அதுக்கெல்லாம் கோவப்படுவான? நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலாம். நாம் அடுத்தவங்களை பழி வாங்கிறதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு நாம் யார் அவ்வளோ பெரிய ஆளா? அதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார், இயற்கை பார்த்துக்கும்னு எங்கும் எப்பொழுதும் தன் பாதையில் குறுக்கிடுபவர்களை தாண்டி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாம் சரிதான். பாக்கெட்டில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. பாதுகாப்புக்காக ஒரு 100 ரூபா கூடுதலாக எடுத்துகிட்டு போனால் கூட அதையும் செலவு பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளார நுழைய வேண்டியதாக இருக்குது. இப்படியே நிலமை போனால் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கீங்க. சூரியன் இப்போ பலமாக வந்திருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய நண்பர்கள், பழைய சொந்த பந்தங்கள், முன்னாடி உங்கள் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணவங்க பார்த்தவங்க, அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய அறிமுகம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் செட்டிலாகி இருக்கிற சில நண்பர்கள் மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வியாபாரத்தில் கூட நம்மால் என்ன முடியும் அப்படின்னு யோசித்து சில மாற்றங்கள்லாம் கொண்டு வருவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக, சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மையை சொல்லி போராடலாம், ஆனால் பொய்யை சொல்லி வாதாடக்கூடாது. ஆமாங்க, பொய் சொல்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பணங்காசு பொருள் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இழந்தாலும் எப்பயுமே பொய்க்கு பின்னால் நீங்கள் போக மாட்டீங்க. உண்மையை பேசுகிறது, உறக்க பேசுகிறது, எங்கே போனாலும் ஒரே நிலையாக இருக்கிறது, சொன்ன சொல்லு தவறாமல் அதை நிறைவேற்றி கொடுக்கறது, இப்படின்னு பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் தான் இப்போ பளிச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பார். மன நிம்மதி இருக்கும். அடிமனசுக்குள்ளார கிடந்து தவித்த சில கேள்விகளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பதில் கிடைக்கும். முடியாதுன்னு நீ முடிச்சு போட்டு வச்சுருந்ததெல்லாம் இப்போ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லாத்தையும் அவிழ்த்து சரி செய்வீங்க.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி சில பிரபலங்கள் உங்களை விட்டு விலகி போனாங்க, இன்றைக்கி அவங்களெல்லாம் விரும்பி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. ஏதோ நல்ல ஜாதகம், இன்றைக்கி பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே உறவுகள் செய்யும் உன்னத வேலையாகும். ஆமாங்க, யார் யாருக்கோ எப்படியெல்லாம் காசை கொட்டி கொடுத்து எல்லாருக்கும் உதவி செய்து அவங்கவுங்க வீட்டு விசேஷம்னா போய் நின்று முன்னால் நின்று எல்லா காரியங்களையும் எடுத்து கட்டி செய்து எவ்வளவோ உழைச்சாச்சிங்க, எவ்வளவோ பார்த்தாச்சிங்க, எல்லா சொந்த பந்தத்துக்கும் எல்லாம் கொடுத்தாச்சிங்க. ஆனால் யாருமே உண்மையாக இல்லைங்க. அதனால தாங்க இப்போ நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சரிவராதவர்களிடம் இருந்து சரியான தூரத்தில் தள்ளி நிற்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்ப்புகள் எல்லாமே அடங்க ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் கொஞ்சம் சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது. ஆரோக்கியம் கூட அப்படி இப்படி தான் இருக்குது. காலையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, மாலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு களைப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுருந்தால் முடியுமா? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக சோர்ந்து போகிறதில்ல, என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி உள்மனசுடன் பேசிக்கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இன்னைக்கு உண்டுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடந்தாலும் அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதோ தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் வருதே தவிர எடுத்து வைக்கிற மாதிரி ஒன்றும் வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குது. புதுசாகவும் ஒரு சிலர் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன முதலீடுகள், சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அது காரணம் எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்குறீங்க, அதனால் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க, முன்கோபத்தை தவிர்க்கணுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நிலைமைக்கு மேல் நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேல் ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு விரல் நல்லா இருக்கும். அதிகமாகி போனால் அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடுங்கிறத தெரிந்து புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் போதுமென்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள், எதிர்ப்புகள் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி அமைதியாக இன்றைக்கி நீங்கள் வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்களுடைய போக்கு எப்படி இருக்குது, யார் உண்மையாக நடந்துக்கிறாங்க, யார் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, 7.5 சனியும் நடந்துட்டுருக்குது. அதனால் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஆனால் அதையும் தாண்டி
குடும்ப ஒற்றுமை இன்றைக்கி நல்லா இருக்குது. பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்கும். மகளுக்கு திருமணம் பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமான சலுகைகள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான், அவசர முடிவு எடுக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய நல்ல வாய்ப்புகள் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.